அருண், தொடர்ந்து நாம் காட்சிகளை பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தி அங்கு என்ன நடந்தது என்ற விவரங்களை அருகில் உள்ளவர்களிடம், உறவினர்களிடம் கேட்டு வருகிறார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை அடுத்து வேறு எந்தெந்த கட்சி தலைவர்கள் அங்கு வருகை தரவிருக்கிறார்கள், அதற்கான ஏற்பாடுகள் அங்கு என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது குறித்து உங்களிடம். நிச்சயமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நோயாளிகளை, அதாவது காயம்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை நேரில் கண்டு ஆறுதல் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து தற்பொழுது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த அஞ்சலி செலுத்தியதோடு அந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இவர் சென்ற பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இடத்திற்கு வர இருக்கிறார். அவர் ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் அவரது விமானம் தரையிறங்கிய நிலையில அவர் அங்கிருந்து கார் மூலமாக இங்கு வர இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் இங்கு வர இருக்கிறார்கள். அதே போன்று டிடிவி தினகரன், அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 11 மணி அளவில் மருத்துவமனைக்கு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுபோன்று மற்ற பிற தலைவர்களும் அதே போன்று சீமான் வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் இங்கு வருவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் போதிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதிக அளவிலான காவல்துறையினர் இங்கு இந்த மருத்துவமனையை சுற்றிலும் இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அதிக அளவிலான கூட்டம் திரளாதபடி காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த பிரேத பரிசோதனை அரங்கிற்குள் வெளியாட்கள், அதாவது அதிக அளவிலான அரசியல் கட்சியினராகட்டும், பத்திரிகையாளர்களாகட்டும் அதிக அளவிலானோர் இந்த பகுதிக்குள் உள்ளே செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் வாயில் கதவை பூட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி முழுவதுமாக ஒரே பரபரப்பு ஒருபுறம் இருந்தாலும் ஒருபுறம் சோகம் தோய்ந்த நிலையில் அழுகுரல் என்பது இன்று தற்போது வரை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அருண், அதே போல நேற்று இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து தனியார், அங்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும், அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், எந்த அளவில் தயார் நிலையில் இருந்தார்கள்? அவர்களுக்கு உபகரணங்களோ அல்லது முதலுதவி சிகிச்சை அளிப்பதிலோ ஆம்புலன்ஸிலோ ஏதேனும் தடைகள் ஏற்பட்டதா? அதற்கு அரசு தரப்பிலிருந்து என்னென்ன உதவிகள் செய்யப்பட்டது, நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்தும்? நிச்சயமாக, அதாவது நேற்று இந்த சம்பவம் நிகழ்ந்த பின்னர் அரை மணி நேரத்தில் தொடர்ந்து காட்சிகளை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் நடந்த கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்தனர் கரூரில். இந்த நிலையில் பல்வேறு கட்சி தலைவர்களும் அதற்கு இரங்கலும் தெரிவித்த நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்லி மேலும் அங்கு சிகிச்சை பெறுபவர்களிடம் நலம் விசாரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேற்றைய தினமே அவர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இந்த ஒரு துயரம் நடந்திருக்கக்கூடாது என்றும் இந்த துயரம் வேதனை அளிப்பதாகவும் மேலும் அவர் இன்று வருவார் என்று முன்னதாகவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அருண் இணைப்பில் இருக்கிறார். அருண், நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் அந்த அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையின் தயார் நிலை குறித்து நீங்கள் தொடரலாம். அதாவது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அந்த இடத்திற்கு, சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சென்று சேருவதற்குத்தான் தாமதமானது. அதே போன்று அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அங்கிருந்த பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு வரும் வழியில் அங்கு திரண்டிருந்த தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழிவிடவில்லை. அந்த கூட்ட நெரிசலில் விஜயை காண்பதற்காகத்தான் அவர்கள் அதிக ஆர்வத்தை செலுத்தினார்கள் என்று ஆம்புலன்ஸ் வாகனத்தினுடைய ஓட்டுநர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே அங்கிருந்து அந்த உயிருக்கு போராடியவர்களை கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக பல உயிர்கள் போனதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே வேளையில தனியார் மருத்துவமனையாகட்டும், அரசு மருத்துவமனையாகட்டும் அங்கிருந்து உடனடியாக அரசு துறை நிர்வாகத்தின் மூலமாக உடனடியாக மருத்துவமனை நிர்வாகங்களுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் மருத்துவமனை நிர்வாகங்கள் தயார் நிலையிலேயே இருந்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு வந்த பிறகு 1-2 உயிர்கள் மட்டுமே போனதாகவும், அதே வேளையில மருத்துவமனைக்கு உடனடியாக உயிருடன் கொண்டு வந்தவர்கள், மயக்க நிலையில் கொண்டு வந்தவர்கள் எல்லோருமே மீட்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு வந்து
ஏற்கனவே மயக்க நிலையில மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு உடனடியாக ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட அந்த உபகரணங்கள் மருத்துவமனையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கிருந்து அந்த சம்பவ இடத்திலிருந்து இந்த அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கிறது. அந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் உடனடியாக அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அந்த தனியார் மருத்துவமனைகளிலும் பலரையும் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தனியார் மருத்துவமனைகளில் உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சையை துவங்கியதாகவும், எனவே அந்த சிகிச்சை உடனடியாக துவங்கியதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த மருத்துவமனைகளில் அதிக அளவிலான உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருந்திருக்கிறது என்பது இங்கு அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களை ஓட்டி வந்த ஓட்டுநர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த கூட்டத்தின் நெரிசல் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாகனங்களில் ஏற்றி கொண்டு வரக்கூடிய அந்த கால தாமதத்தின் காரணமாக பல உயிர்கள் போனதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் மருத்துவமனை தரப்பில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரை எந்த விதமான இந்த சிகிச்சையிலாகட்டும் மருந்துகளிலாகட்டும் எந்த விதமான தொய்வும் இல்லை. உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று செவிலியர்களும் மருத்துவர்களும் போதிய அளவில் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகத்தான் தற்போது வரை கூறுகிறார்கள். ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை. அவர்களுக்கு உடனடியாக வந்தவுடன் அவர்களுக்கு போதிய அந்த ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு அதே போன்று ட்ரிப்ஸ் போன்ற அந்த குளுக்கோஸ் உள்ளிட்டவை ஏற்றப்பட்டும் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை இங்கு 2 பேர் மட்டுமே அதிக பாதிப்பில் இருக்கிறார்கள். மற்றவர்கள் ஒரு 10 பேர் ஆபத்தான நிலையில் இருந்தாலும் 2 பேர் மட்டும்தான் மிகவும் ஆபத்தான ஒரு சூழலில் இருந்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.